100 நாள் வேலை குறித்தும் அதில் நிலவும் நிதி பிரச்சினை, ஊதியம் காலதாமதமாக வழங்கப்படுவது பற்றியும் தமிழக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு என்ற பகுதியில் பார்ப்போம். இந்த 100 நாள் வேலைக்கு யாருமே சில பேர் வர்றதில்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வாரத்துக்கு 200 ரூபா கொடுத்துடணும். இப்படி ஒரு கமிஷன் அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பொய். எப்படி அதெல்லாம் போட்டோ பிடிச்சி மேலே அனுப்புறாங்க, அது எப்படி பொய்யா இருக்கும்? கவர்மெண்ட் காசு கொடுக்கறது தக்கிற மாதிரி தான் செய்வோம். யாருமே அவ்வளோ மோசமா இல்லை. வசதிக்கிறவங்க போய் அது சேர்ந்துக்கின்னு அட்டை வாங்குறாங்க. அது வசதிக்கிறவங்க விவசாயத்தை பண்ணாங்கன்னா விவசாயம் கெடாதுக்குமா. விவசாயி மேலே குறை சொல்கிறது தப்புங்க. நாமளாம் உழைக்கணும். எல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான் வராங்க. எல்லாம் வயசானவங்க கொஞ்சம் எல்லாம் இது செலவுக்கு இல்லை, வீட்டு செலவுக்கு இல்லைன்னு தானே வரோங்க சார். உழைக்கிறோம், உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் இல்லைங்களா? அது ஆளை பார்த்து வேலைக்கு போடுறாங்க. இல்லை 3 மாதம் வேலை போகுது. 100 நாள் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா நாங்கள் வீட்டில் சும்மா தான் சார் இருக்கணும், வேற எங்கேயும் வேலைக்கு போகல. அதுவும் இப்போ மாசத்துக்கு ஒரு தடவை தான் வேலை போடுறாங்க, அப்படிதான் பண்றாங்க. ஜனங்க வேலைக்கு போறாங்க, ஆனா பணம் வராம கடன் வாங்கி தான் பொழப்பு நடத்துற மாதிரி நடத்துறேன். ரேஷன் வச்சு கஞ்சி போட்டுன்னுங்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் காசு போட்டா சரி. 3 மாசமா எங்களுக்கு காசு வரலன்னா நாங்கள் என்ன பண்றது? எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். அது கவர்மெண்ட் கவனிக்குதுங்களா? நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வர்ற உரமே எல்லாமே மிடில் கிளாஸ் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்டாலின் ஏத்தலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்பளம் உயர்த்தி தரேன்னு சொன்னாங்க போன ஆண்டு. இந்த ஆண்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே அதை பத்தி அவங்க எடுக்கவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் அந்த அலட்சிய குறைபாடுனாலதான் எங்கேயுமே காசு ஏறலைங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யலாம் இல்ல, மத்திய அரசு எதிர்பார்க்கறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நலனை பத்தி தமிழ்நாட்டுக்காரங்க தான் யோசிக்கணும். மத்திய கவர்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது. முடியாதவங்களையும் வேலை செய்ய சொல்றாங்க, காசுன்னு ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இம்மா காசுன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்க ஏழை பாடம் எங்க போறது? பாம்பு பள்ளி எல்லாம் கிடக்குப்பா. நாங்கெல்லாம் இல்லாதவங்க தான் அன்னன்னைக்கு வயிறு பிழைக்கிறானுங்க தான். வந்தால் தான் சாப்பிடலாம், இல்லைன்னா இல்லை. இந்த காசையும் வராத கிடக்கு. அவங்க நேதி சொல்லிக்கிறாங்க 300 ரூபா உங்களுக்கு சம்பளம்னு சொல்லிக்கிறாங்க. அது நாங்கள் வாங்கி பார்த்தா தான் சொல்ல முடியும். இவ்வளோ நாள் எங்களுக்கு கரெக்டாக தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த 7 வாரமாக தான் எங்களுக்கு கொடுக்கல. 100 நாள் வேலை கொடுப்பது கிடையாது. ஆனால் 25 நாள் 30 நாள் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு சம்பளம் 2 மாசமாக வரல.